தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் எந்த பகுதியை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி யாராவது ஒருவர் சொல்லுவோப்போ, உலக கவலை தான். இந்த கவலையில் உலக கவலையை நம்ம முடிச்சிட்டோம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் எந்த பகுதிக்குள்ளே நம்ம போயிருக்கிறோம்? ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் எந்த பகுதிக்குள்ளே போயிருக்கிறோம்? அவயங்கள். சரி, இப்போ நான் தொடர்ச்சியாய் உங்களோடு பேசும் முன்பாக கடந்த நாட்களில் பேசின காரியங்கள் கொஞ்சம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ரெண்டாவது, தனித்தனியாய் நாம் எல்லாரும் அவயங்களாய் இருக்கிறோம். எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இருக்காது. எங்க இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இருக்காது. எந்த சபையில கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற அவயங்கள் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இருக்காது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அவயங்களாக இருக்கிறோம். தனித்தனியாக ஒவ்வொரு அவயங்களும் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு தொழில் என்ன செய்யாது? ஈராது. நான் செய்கிற சரீரத்தில் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் யார் தான்? ஒரு அவயம்தான். சபையில் மூப்பராக இருந்தாலும் அவர்களும் கிறிஸ்துவின் சரீரத்தில் யார் தான்? ஒரு அவயங்கள். நாம் எல்லாரும் அவயங்கள். எல்லா அவயங்களுக்கும் ஒரு தொழில் இருக்காது. சொல்லுங்க. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயங்களும் என்ன செய்யும்? பாடுபடும். தேவநேசன் அவயம் பாடுபட்டா, தேவநேசன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஒரு அவயங்களாக இருக்கிறாரு. நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயங்கள். ஆகவே திருச்சபையில நம்முடைய சகோதரன் தேவநேசன் பாடுபட்டா எல்லா அவயங்களும் அந்த பாடுகளை என்ன செய்யணும்? சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் எல்லா ஒரே சரீரத்தின் அவயங்கள் என்பதற்கு அடையாளம். அடுத்தக ஒரு அவயங்கள் மகிமைப்பட்டா எல்லா அவயங்களும் மகிமை அடைய வேண்டும். எல்லா அவயங்களையும் அவருடைய சித்தத்தின்படி தான் வச்சிருக்கிறாரு. வலது கை எங்க இருக்கணுமோ அங்கதான் வச்சிருக்காரு, அது சித்தம். இடது கை எங்க இருக்கணுமோ அதுதான் சித்தம். தொப்புள் எங்க இருக்கணுமோ அங்க வச்சிருக்கிறாரு, அதுதான் தேவ சித்தம். கண்ணு எப்படி ஒவ்வொரு அவயங்களும் சரீரத்துல எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது தெய்வத்துடைய சித்தமோ அவருடைய சித்தத்தின்படி தான் அந்தந்த அவயங்களை அந்தந்த இடத்துல வைத்திருக்கிறார். 8வது பாயிண்ட் ஒன்று சொன்னேன். இது நம்முடைய சரீரத்திற்கு எல்லா அவயங்களும் நம்முடைய சரீரத்தில் உருவாக்கும் முன்பாகவே அந்த சரீரத்தில் ஏஞ்சல் சரீரத்தில் அவயங்கள் எப்போ எந்தெந்த அவயங்கள் உண்டாகும்? ஏஞ்சல் தாயின் வயிற்றில் கருவாய் உருவாகும் போது ஏஞ்சலுடைய அப்பாவோ அம்மாவோ ஏஞ்சலுடைய வீட்டுக்காரரோ அந்த கருவை என்ன செய்தது இல்லை, கண்டது கிடையாது. என்ன என் மனைவிக்கு 3 மாதம் இருக்குது, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. இது டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு தான் என் மனைவி எப்படி இருக்குது? கர்ப்பமாக இருக்குது. ஃபாஸ்டர், என் மனைவி கர்ப்பமாக இருக்குது. பிரதர், சிஸ்டர், என் மனைவி கர்ப்பமாக இருக்குது, 3 மாதம் கர்ப்பமாக இருக்குது என்று சொல்லுவான். ஆனால் அந்த கரு, அதை தேவனுடைய கண்கள் தான் அந்த கருவை காணுது. ஏனென்றா அந்த கருவுக்குள்ளத்தான்
எல்லா அவயங்களும் என்ன செய்யுது? இருக்குது. அந்த கருவுக்குள்ள தான் எல்லா எலும்புகளும் இருக்குது. அது எப்படி உருவாகுது? எல்லா ரகசியங்களும் யாருக்குத்தான் தெரியும்? அதை உருவாக்குனவருக்குத்தான் தெரியும். இந்த அவயங்களை எல்லாம் உருவாக்குனவர் யார்? பிதாவாகிய தேவனா, குமாரனாகிய தேவனா, ஆவியானவராகிய தெய்வமா? இந்த எல்லா அவயங்களையும் உருவாக்கும் முன்பாகவே அவர் தன்னுடைய ஆதீனத்தில் அவருடைய புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறாரா? எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், வாசித்த பகுதி தான். நமக்கு டைம் வேணும், வாசித்த பகுதி தான். இங்கே கவனிங்க இல்லையா? அப்போ எல்லா அவயங்களும் உருவாக்குனவர் யார்? இந்த உலகத்தை, பரலோகங்களை உண்டாக்குனது யார்? இந்த பூமியை உண்டாக்குனவர் யார்? வானத்தை உண்டாக்குனவர் யார்? நல்லவனை உண்டாக்குனவர் யார்? கெட்டவனை உண்டாக்குனவர் யார்? சரி இருக்கட்டும். இப்போ நம்ம தவறல்ல, நம்ம கற்றுக்கொள், நம்ம எல்லாருமே நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் கற்றுக்கொள்ற ஒரு ஊழியக்காரன் தான். நம் எல்லாருமே அனுதினமும் கற்றுக்கொள்கிற ஒரு அவயங்கள் தான். யார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னா, நம்ம சரீரமான சபைக்கு, நம்முடைய இந்த சரீரத்துக்கு, ஆவிக்குரிய இந்த சரீரமான சபையாகிய சரீரத்துக்கு எத்தனை தலை உண்டு? 3 தலையா? 1 தலையா? ஒரே தலை. அந்த ஒரே தலைக்கு பேர் என்ன? கிறிஸ்து. அவர் தான் அந்த ஒரே சபைக்கு தலைவர், தலை. கவனிங்க. அப்போ நல்ல கவனிங்க. சரீர பிரகாரமா நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களுக்கும் சிக்னல் கொடுக்கிறதும் செயல்பாடை கொடுக்கிறதும் தூண்டுவதும் எது சரீரத்தில்? மூளை. அந்த மூளை கால்கடியில் இருக்குதா, கம்புட்டுக்கடியில் இருக்குதா? தலைக்குள்ள இருக்குது. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ சபைக்கு தலை யார் தான்? கிறிஸ்து. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமா கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்வதுதான், மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒன்று சேர்வதுதான் கிறிஸ்துவின் சரீரம். தனித்தனியா அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆர்டர் எங்கிருந்து தான் வரணும்? சரீர செயல்பாடு நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய பிரகாரமா, சரீர பிரகாரமா நம்ம ஒவ்வொரு பேரும் நல்ல கவனிங்க. நம்ம ஒவ்வொருக்கும் சரீரம் உண்டு, நம்ம ஒவ்வொருவருக்கும் தலை உண்டு, நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைய அவயங்கள் உண்டு. ஆனால் அந்த செயல்பாடு தனிப்பட்ட நிலைமையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் எதிலிருந்து தான் வரும்? நம்ம மூளையிலிருந்து தான் வரும். நம்ம மூளை பாஸ்டர் வளவளன்னு என்னமோ பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் மூளை சொல்லிச்சுன்னா, ஆமாம் எங்க வளவளன்னு பேசியிருக்காரு, இந்தாங்க அப்படி பைபிளுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஆர்டர் எங்கேருந்து தான் வருது? நம்ம மூளையில் தான் இருக்குது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த மூளையிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய சரீரத்தின் செயல்பாடு உண்டாகணும்? கிறிஸ்து. அதைத்தான் பவுல் சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்படின்னா கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அதைத்தான் அந்தந்த அவயங்களும் செய்யணும். கிறிஸ்து ஒவ்வொரு அவயங்களுக்கும் என்னென்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்தந்த கட்டளையில் தான் அந்தந்த அவயங்கள் செய்யணும். அதை மீறி நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு அவயங்களும் தன்னிச்சையோடு போகக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவயங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே நாம் எல்லாரும் கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று கடந்த நாட்களில் பார்த்தோம். சரி, என்ன கவனிங்க.
இந்த அவயங்களில் நிறைய வித்தியாசமான அவயங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதையும் நம்ம பார்த்துட்டோம். என்ன அவயங்கள்? கனவீனமான அவயங்கள், கனத்துக்குரிய அவயங்கள், அவலட்சணமான அவயங்கள், லட்சணமான அவயங்கள், பலமுள்ள அவயங்கள், பலவீனமான அவயங்கள். எல்லா அவயங்களும் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிடாதங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தான் இருக்குது. இப்போ இது கிறிஸ்துவின் சபையாகிய சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இது நம்ம ஒவ்வொரு முறையும் ராபோஜனத்தில் கர்த்தருடைய பந்தியில் மாதத்தின் 2வது வாரம் நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் நியமிக்கப்பட்டு எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறீங்க. ஆகவே நம் எல்லாரும் அந்த ஒரே சரீரத்தை புசிக்கிறதுனால, அந்த ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுறதுனால அப்படி ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம் எல்லாம் அநேகராகிய நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். தனித்தனியாய் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். எந்த சிந்தை உள்ளவர்களா, எந்த வெளிப்பாடு உள்ளவர்களா, அந்த வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தான் உணர்வுடைந்து அந்த பந்தியில் என்ன செய்வாங்க? பங்கெடுக்க வருவார்கள். அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இப்போ அந்த அவைகளில் இந்த 1 கொரிந்தியர் 12 அது வாசிக்க வேண்டாம், என்ன கவனிச்சுட்டு வாங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஊழியங்களை குறித்தும், ஊழியங்களில் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆனால் எல்லா ஊழியங்களையும் நடப்பிக்கிறவர் யார் தான்? தெய்வம் என்று சொல்கிறார். வரங்கள் உண்டு, வரங்களிலும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடையாது. அவரோட தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை கொடுக்கிறார் என்று அந்த 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சரீரம் ஒன்று தான், கிறிஸ்துவின் சரீரம். அவயங்கள் நிறைய இருக்குது. எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இல்லாது ஒவ்வொரு அவயங்களுக்கும் தனித்தனி தொழில் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இப்போ நம்ம வசனத்துக்குள்ள தொடர்ந்து போவோம். இந்த ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசமான ஊழியங்களை குறித்து ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தொடர்ந்து நம்ம உள்ள போவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 31 வசனத்து வரை வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இதுல எத்தனை விதமான காரியத்தை குறித்து டீல் பண்ணிட்டு வர்றாரு? எல்லாரும் ஊழியங்கள்ல வித்தியாசமான ஊழியர்கள் உண்டு. எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் செய்யறது கிடையாது. அப்படியே எல்லாரும் எண்ணுங்க, எத்தனை விதமான ஊழியங்கள் எல்லாம் இருக்குது? இப்போ மறுபடியும் ஒருத்தர் வாசிங்க. அது 7, 8, 9, 10 பார்த்துருவோம். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? 1 எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? 2 எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? நம்பர் 3 எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? நம்பர் 4 எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? நம்பர் 5 எல்லாரும் குணமாக்க வரமுள்ளவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானங்களை பண்ணுகிறாரா? இதுல மொத்தத்தில் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 8 என்ற என்னுடைய அர்த்தம் என்ன சொன்னேன்? 8 காரியம் வரும். அந்த 8 என்பது என்னது? புதிய ஆரம்பம் என்று சொன்னேன். கவனிங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறது இல்லை. நம்முடைய இப்படி
ஒவ்வொரு அவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி ஒவ்வொரு அவைகளை குறித்த தேவ சித்தம் என்ன, அதுக்குள்ள டைரக்டா போறோம். இந்த ஊழியங்களை குறித்து அது தனி பாடங்கள், அதை இப்போ போகல. ஒவ்வொரு அவைகளை குறித்த தேவ சித்தம் என்ன, முன்னே நம்முடைய அவைகள் எப்படி இருந்துச்சு, இப்போ சபைக்குள்ள வந்த பிறகு நம்முடைய அவைகள் இப்போ எப்படி இருக்குது, முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கணும் என்று வேதம் என்ன சொல்லுது என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் பார்க்க போறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ உங்களுடைய அவயங்களை எதுக்கு ஒப்பு கொடுங்க? நீதியின் ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்ல கவனி, எல்லாரும் என்ன கவனிங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய அவயங்களில் சபைக்கு தலை கிறிஸ்து, சரீரமாகிய சபைக்கு தலை கிறிஸ்து. கிறிஸ்து சுயமாய் ஒரு காரியம் செய்வது கிடையாது. பிதாவுடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தின்படி தான் இயேசு செயல்படுவார். ஆவியானவரும் பிதா சித்தத்தின்படி தான் செயல்படுவார் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் போதிச்சிருக்கிறேன். இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். 13ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை முன்னால உங்க அவயங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தோம்? அநீதியின் ஆயங்களாய் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். சபைக்கு வரதுக்கு முன்பாக நம்முடைய அவயங்களில என்ன நடப்பித்து கொண்டிருந்தோம்? அநீதி செஞ்சிட்டு இருந்தோம். கை, காலு, கண்ணு, மூக்கு, செவி எல்லா அவயங்களும், குடல் முதற்கொண்டு ஹார்ட் முதற்கொண்டு சரீரத்தில் எல்லா அவயங்களும் அநீதியான காரியங்களை தான் முன்னால தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக சபைக்குள்ள வருவதற்கு முன்பாக நாம் செய்து கொண்டு இருந்தோம். இதைத்தான் பவுல் சொல்றான், பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல், ஆயுதங்களை பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோழ்ந்து பிழைத்தவர்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாய் தேவனுக்கு என்ன செய்யுங்க. அப்போ நம்முடைய ஆயுத சரீரத்தை நாம் ஒவ்வொருவரும் தேவ சபையில் ஒரு அவயங்களாய் இருக்கிறோம், சரீரமாகிய தேவ சபையில். அப்போ நாம் தேவ சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றா நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அவயங்களாய் இருக்கிறபடினால நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைய எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி இந்த ஊழியர்களை, எந்த ஊழியர்களை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யாம எந்த ஊழியத்தை எவ்வளவு பெரிய இயேசு நாமத்தை பயன்படுத்தி எந்த வகையான அப்போஸ்தல ஊழியங்களையோ, தீர்க்கதரிசன ஊழியங்களையோ, போதகர் ஊழியங்களையோ, அற்புதங்கள் செய்கிற ஊழியங்களையோ, குணமாக்குற ஊழியங்களையோ, மற்ற எல்லா வகையான ஊழியங்களையோ, ஆளுகைகளையோ, பற்பல பாசைகளை பேசுற எந்த ஊழியமா இருந்தாலும் எல்லா ஊழியங்களும் யாருடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும்? தெய்வத்துடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும். அப்படி நம்ம இந்த சித்தத்தின்படி இந்த ஊழியங்களை செய்யாவிட்டா ஒரு பரலோகம் நம்ம தெய்வம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். நித்தியம் நம்மளை, நித்தியத்தில் தெய்வம் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். அதுக்கு உதாரணம் வாசிக்க வேண்டாம், கவனிங்க, தெரிஞ்ச பகுதி தான். நியாயத்தீர்ப்பு நாளில் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து தேவன் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகந்து போங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எங்களை பார்த்தா அக்கிரம செய்யக்காரனை சொல்றீங்க, என் முகத்தை நல்லா பாருங்க, வாரம் நாங்கள் எங்கே போனோம்? 9 மணிக்கு ஒழுங்காக சபைக்கு போனோம்,
மூப்பர் சொல்றபடி கை கால் தட்டி நல்லா ஆராதனை பண்ணணும். அது மாத்திரமில்ல, இயேசு நாமத்தினால என்ன செய்தோம்? பிசாசுகள் துரத்தணும். போனா எல்லா பிசாசும் அலைநீர் ஓடிச்சு. ஒரு பிசாசு கூட விடல, எல்லாத்தையும் துரத்தணும். வியாதியஸ்தரை குணப்படுத்தணும். தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னோம். எங்களை பார்த்து அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகந்து போங்கன்னு சொல்றீங்க. அப்போ பூலோகத்தில் கிறிஸ்துவின் சரீரமான சபையில் அவயங்களா இருந்தவங்க அவங்க என்ன செய்ய மறந்துட்டாங்க? அந்த எல்லா தேவ சித்தத்தின்படி அவங்க செய்த ஒவ்வொரு காரியங்களும் அற்புதங்கள் செய்தது தேவ சித்தத்தின்படி தான் செய்யணும். வியாதியஸ்தரை குணப்படுத்துவது, குணமாக்கும் வரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்காரோ அப்படிதான் செய்து தேவசித்தம் செய்யணும். அது எதை செய்தாலும் நன்மை, எந்த நன்மை செய்தாலும் தெய்வ சித்தன்படி செய்தாதான் தெய்வம் அங்கீகரிப்பால் ஒழிய சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம மூளை சொல்றபடி நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சு விட்டு அது மக்கள் 4 பேர் சபை மக்கள் புகழலாம். பாஸ்டர் நல்லவர் என்று புகழலாம், மூப்பர்கள் நல்லவர் என்று புகழலாம், உடன் ஊழியக்காரர் நல்லவர் என்று மக்கள் புகழலாம். ஆனா தெய்வம் நம்மளை புகழ வேண்டும்னா நம்ம எல்லாரும் மூப்பர்களோ பாஸ்டரோ உடன் ஊழியக்காரோ எல்லாரும் தேவ சித்தம் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தம் செய்யும்படியாகத்தான் சபையில ஒவ்வொரு அவயங்களாய் நம்ம நிலைநிறுத்திருக்கிறார். பாஸ்கர் ஐயா எத்தனை தேவ, அப்போ முன்ன நம்ம அவயங்கள் எதுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்? பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தோம். இப்போ பவுல் சொல்றான், உங்களுடைய அவயங்களை நீதியின் அவயங்களால் யாருக்கு ஒப்பு, தேவ நீதி நடப்பிக்கும்படிக்கு, தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு தெய்வத்துக்கு ஒப்பு கொடுங்க என்றாரு. அதே பவுல் 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல சொல்றாரு, அதை படிங்க. உங்கள் மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி. நல்ல கவனிங்க, உங்கள் மாமிச பலவீனத்தையும் மனுஷரை பேசுகிறமா பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நல்ல கவனிங்க, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்க உங்க அவயங்களை அசுத்தத்திற்கும். எந்த அவயங்களை? கிறிஸ்துவின் சரீரமாகிய அவயங்கள். நாம் எல்லாரும் தனித்தனியாய் கிறிஸ்துவின் சரீரமான அவயங்கள். ஆகவே ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கைய கிறிஸ்துவின் சரீரமாகிய அவயங்களாகிய உங்களை என்ன செய்தீங்க? முன்னே அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்முடைய சரீரத்துல பரிசுத்தம் உண்டாகணும். எந்த அசுத்தமோ எந்த அக்கிரமோ முன்னால் இருந்துச்சு, இப்போ சபைக்குள்ள வந்த பிறகு இது நம்மளை ஆளக்கூடாது. எந்த அசுத்தங்களோ எந்த அக்கிரமங்களோ எந்த மீறுதல்களோ எங்களுடைய பாவங்களோ அப்பப்போ வந்தா அறிக்கை செய்யணும். அது நமக்குள்ள இருந்து என்ன செய்யக்கூடாது? ஆள்கை நடத்தக்கூடாது. அப்படி ஆள்கை நடத்தாம இருக்க வேண்டும் என்று சொன்னா நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்த வாட்டிகளாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னா இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். எந்த நீதிக்கு அடிமையாய் நம்முடைய வாழ்க்கை ஆவி ஆத்மா சரீரத்தை எந்த நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பானா. அப்போ இயேசுதான் நமக்கு என்னவா இருக்கிறார்?
ஞானமா இருக்கிறார். இயேசுதான் நமக்கு என்னவா இருக்கிறார்? நீதியா இருக்கிறார். இயேசுதான் நமக்கு என்னவா இருக்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசுதான் எல்லா காரியத்திலும் நம்மளை என்ன செய்கிறவரா இருக்கிறார்? மீட்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தத்தை நடத்திக்கும்படிக்கு நம்முடைய அவயங்களை நீதியை நடப்பிக்கும்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா நம்முடைய அவயங்களை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? நீதிக்கு. அப்ப இந்த வசனத்தின்படி யார் நமக்கு நீதி? எல்லாம் தேவன் தப்புகளை நீங்க சொல்லு. தேவன் இல்லை, நம்ம சத்தியத்தை பகுத்து பிரித்து ஆராய்ந்து பார்க்கறதுனால நம்ம எந்த நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும்? இந்த இடத்துல நீதி யாரும் சொல்லப்பட்டிருக்குது? இயேசு. அப்போ இயேசுதான் இந்த சரீரமான சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. அப்போ இயேசு மண்டைக்குள்ள இருக்கிற இந்த மூளை, இயேசுடைய மூளையில இருந்து அப்பனா இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் தேவ நீதி. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இந்த வசனம் எங்க படிக்கிறோம்? கானா ஒரு கல்யாண வீட்டில் ரசம் குறைந்த போது மரியம்மா சொன்னாங்க, இயேசுவின் தாயாகிய மரியா சொன்னாங்க, இயேசுகிட்ட போங்க, அவர் என்ன சொல்றாரோ அவர் தான் நீதி உள்ளவர், அவர் தான் ஞானம் உள்ளவர், அவர் தான் பரிசுத்தம், அவர் தான் மீட்ப, அவர் சர்வசக்தி உள்ளவர், அவர்கிட்ட போங்க, அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. அவர் சொன்னதை ஏன் எதுக்கு நீ ஒருத்தரும் திருப்பி கேட்கல? போனாங்க, ஞானமாகிய இயேசுவிடத்தில் போனாங்க, நீதியாகிய ஞானமாகிய இயேசுவிடத்தில் போனாங்க. இயேசு ஆர் கச்சாடியில் கொண்டாங்க. உடனே ஏன் அவ்வளோ தேவையில்லையே, ஒரு 3 போதாதான். இனி எவனும் ஏட்டி பூட்டியாக பேசலை. 6 கொண்டாங்கன்னா உடனே 6 கொண்டாண்டாங்க, அவ்வளோதான். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. இப்போ தண்ணீர் மொண்டு ஊற்றுங்க, 6 யாரையும் தண்ணீர் மொண்டு விட்டு நிரப்புனாங்க. நிரப்புனோடனே அவர் அந்நிய பாசை பேசி ஜெபம் பண்ணாரா? வானத்தை பார்த்தேன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. இப்போ மொண்டு என்ன செய்யுங்க, இங்கே போய் பருமாறுங்கன்னாங்க. உடனே ஒருத்தனும் நக்கி இக்கெல்லாம் ஒருத்தரும் பார்க்கல. அவர் சொன்னதை அப்படியே போய் பருமாறுனாங்க. ஆனால் பந்தியில் இருந்த எல்லா ராஜாவும் ஞான தீபமும் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த கல்யாண வீட்டிலையும் பின்னால் என்ன வைப்பாங்க? 10 அடி இடத்த கலக்குவாங்க, தண்ணி கலக்குவாங்க. இந்த கல்யாண வீட்டில் கடைசி வர இவ்வளவு மனமான திராட்சை ரசம் இருக்குது, இது எப்படி? இனி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து எல்லாரும் பாருங்கிறாங்க. அப்போ அந்த தண்ணி அவ்வளோ மனமுள்ள நிறமுள்ள திராட்சை ரசமாய் மாறினதுக்கு காரணம் என்ன? இதனுடைய ரகசியம் என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற அவைகளுடைய வேலை. ஏனென்றா நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமான அவைகளா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு செய்வதற்காக கிறிஸ்துவின் சரீரத்தில் அவைகளாய் தேவனை எனக்கல, நம்ம விருப்பம் நிறைவேறக்கால, நம்முடைய திட்டங்கள் நிறைவேறக்காகல, தெய்வ சித்த நிறைவேறக்கா, தெய்வ திட்டம் நிறைவேறக்கா, தெய்வத்துடைய தீர்மானம் நிறைவேறக்காக தான் தெய்வம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்மளை அவயங்களாய் வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தின் அவயங்கள். தனிப்பட்ட மேல ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். அப்போ ஒருவருக்கொருவர் அவயங்களா என்று ஒரே அவயங்கள் என்று சொன்னால் நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவைகள்னா நமக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே திட்டம், ஒரே தீர்மானம் தான் இருக்கணும். ஏன்னா ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கும். அந்த ஒரே சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. அப்போ அந்த கிறிஸ்துடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கிறிஸ்துவின் பரிசுத்தம் அப்படி உள்ளவள் தான் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். கவனிச்சுட்டே வாங்க. முன்ன அப்படி இருந்தீங்க, இப்போ
பரிசுத்தம் உண்டாகும்படிக்கு உங்கள் அவயங்களை, அப்படின்னா நாம் ஒவ்வொரு பேரும் நீதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் தலை. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். ஏன்னா இயேசு தான் நம்மை மீட்பர். இயேசு தான் நமக்கு ஞானம் கொடுக்குற ஞானம். இயேசு தான் நம்மளை நீதியின் வழியில் நீதியில் நடத்துகிற நபராக இருக்கிறா. இயேசு தான் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்குள்ள நம்மை கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். அப்போது இந்த இயேசு என்பது எதை குறிக்கிறதுன்னா தெய்வத்துடைய வார்த்தை. இனி அதே அதிகாரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 19 மாம்சம் பலவீனத்தின் எடுங்க வாசிக்க சிஸ்டர். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷ பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் சரிய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். புத்தி சொல்லுங்க. இப்படி அப்போ ஒழுங்கில்லாததுக்கு புத்தி சொல்லணும், இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி செய்யணும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பமாக உட்காந்து அந்த 14லேருந்து முடிவரை வாசித்து இதில் எத்தனை காரியத்தை குறித்து ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் அந்த 14லேருந்து அந்த அதிகார வசனம் எத்தனை முடியுது? 28 வரை. 14லேருந்து 28 வரை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் என்பதை நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு சார்பாக ஒரு பிட் நோட்டில் எழுதுறீங்க. அந்த வேற எங்கேயும் போக வேண்டாம், நிறையா இருக்குது மற்ற பகுதியெல்லாம், அதை நீங்கள் தொட வேண்டாம். இதை மாத்திரம் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுதிட்டு வாரீங்க. ஒரு வசனத்தையும் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாம் என்ன செய்வாங்க? எப்போ? திருச்சபை மக்கள் ஒரே சரியத்தின் அவயங்களாக இருக்கிறபடினால நம் தனியாக ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்கணும்? அன்புள்ளா இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கணும்? கிறிஸ்து உங்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல நீங்களும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நம்மேல வைத்த மனுமக்கள் மேல் வைத்த அன்பினால அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு? ஜீவனே கொடுத்தாரு. அப்ப நாமளும் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடினால் ஒருவருக்கொருவர் என்ன கொடுக்க கடனாளியா இருக்கிறோம்? ஜீவனை கொடுக்கிற கடனாளியா இருக்கிறோம். சும்மா வசனத்தை படிச்சுட்டு போக கூடாது. இந்த அனுபவத்துக்குள்ள சபை வரணும். ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்கணும். அதான் ஒரே சரியத்துடைய அவைகளின் தன்மை. ஆகவே கிறிஸ்து நாம் பாவியாக இருக்கும்போது, கிறிஸ்து நம்மிடத்தில் நாம் நீதிமானாக இருக்கும்போது அன்பு கொடுத்தாரா? நாம் நல்லவனாக இருக்கும்போது அன்பு கொடுத்தாரா? நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கும்போது அன்பு கொடுத்தா? நீங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து உங்களில் அன்பு கொடுத்தா? ஒருவரும் உங்களை மதிக்காத காழி எடுத்து துப்புற அப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கும்போது ஒருவர் உங்களை நேசிக்கலை. ஆனால் இயேசு உங்களை நேசித்து உங்களுக்காக தெய்வம் என்ன கொடுத்தாரு? இயேசு நேசித்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்தா. பிதா நம்மை நேசித்து நேசகுமாரனை நம்ம மரணத்துக்காக ஒப்பு கொடுத்த பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தா. அதுபோல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவரா இருங்கள். கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் எல்லா இடத்துலையும் அன்பு கூறுறீங்களோ? நீங்கள் கேள்வி ஒருத்தரை பார்த்து கேள்வி கேளுங்க. இல்லை முடியலை, சரி பரவாயில்ல, ஜெபம் பண்ணுவோம், அதோடு நின்றாங்க. வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தை இருதயங்களை பதிக்கிற ஒரு ஆலோசனைகளை கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 28ஆம் வரை ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்க வேண்டும்,
என்று சொல்லப்படுக்குன்னு ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒருத்தர் எழுதுனா போதும். எல்லாரும் கலந்து பேசி குடும்பத்தின் சார்பாக அந்த பாயிண்ட் மட்டும் வசனத்தில் எழுத வேண்டாம். அந்த பாயிண்ட் மட்டும் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் போதும், அவ்வளோதான். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிட்டு வாங்க. அந்த பகுதியை தான் ஒருவருக்கொருவர் சரீரமாகிய நாம் என்ன செய்கிறோம், அப்படி செய்கிறோமா, ஏன் அப்படி செய்ய முடியல, அதுக்கு என்ன காரணம் என்பதை குறித்து வர்ற வாரம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். அன்பு இரக்க நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால மீண்டும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்நேரம் வர உம்முடைய வார்த்தையே நான் திருச்சபையின் மக்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி நீர் எனக்கு என்ன போதிக்க சொன்னீரோ அதை போதித்தேன். உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை விளங்கி கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிறோம். தனித்தனியாக அவையில் இருக்கிறோம். ஏதோ தலையாகிய நமக்கு ஒரே தலை கிறிஸ்து. இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வையும் கீழ்ப்பிடுதலையும் பரிசுத்த ஆவியானவரே வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருள்வீராக. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்கிறாங்க. கையில் செய்யப்படுற வேலைகளை ஆசீர்வதியும், போக்குவரத்து பிரயாணங்களை ஆசீர்வதியும். உடைய நாமத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகள் படப்புற எல்லா பிரயாசங்களிலும் உடைய அதிசயம் விளங்கட்டும், அற்புதம் விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும். தெய்வாசிர்வாதத்தோடு அனுப்பும். நீ பிரேசுமலும் ஜெபங்களும் சிவலங்கள் தோப்பனே. மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே. மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே. திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். உண்மையை உணர்வோம், அறிந்தது திருந்துவோம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். இயேசுவில் அன்பாயிராதவன் இயேசுவின் போதனையை புறக்கணிக்கின்றார். உயிருள்ள வார்த்தைகளை புறக்கணிக்கின்றான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான்.